ஓநாய் கூட்டத்திலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தலைமை பண்பை நான் சொல்கிறேன். இந்த மொத்த தலைமை பண்புகள்லையுமே ரொம்ப முக்கியமான பண்புன்னு நான் இதை தான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் யாரை லீடு பண்ணுறீங்களோ, எந்த மக்களை லீட் பண்ணுறீங்களோ, அந்த மக்களுக்குள்ள பலவீனங்களையும் அந்த மக்களுக்குள்ள கஷ்டங்களையும் தெரிந்து அதுக்கு தகுந்த திட்டங்களை தீட்டுறது. இந்த ஓநாய் கூட்டம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வயதான ஓநாய்களை என்ன செய்வாங்கன்னா ஃப்ரண்ட்ல போகும், அதுக்கு பின்னாடி தான் மற்ற சின்ன ஓநாய்கள்லாம் போகும், லீடர் கடைசியாக வரும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வயசான ஓநாய்கள் பின்னாடி வந்துச்சுன்னா சின்ன ஓநாய்கள் முன்னாடி எப்படி வேகமாக நடந்து போகும். வயசான ஓநாய்களால் வேகமாக நடக்க முடியாது, பின்தங்கி போயிடும். அப்போ என்ன ஆகும், அது அதோட உயிருக்கு ஆபத்தாயிடும். அதனால வேண்டி ஓநாய்கள் ஃப்ரண்ட், அந்த வயசான ஓநாய்கள் ஃப்ரண்ட்ல நடந்து போகும், அதோட பேஸ்க்கு தான் மற்ற ஓநாய்கள் சேர்ந்து நடக்கும். இது அது மட்டும் இல்லாமல் தலைவன் பின்னாடி வருவான். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா முதல்ல போய் அட்டன் பண்ணுறதுக்கு எங்கேருந்து பார்க்க முடியும்னா பின்னாடியிலேருந்து தான் அந்த பாதுகாப்பை அவனால் கொடுக்க முடியும். அதனால வேண்டி அந்த ஓநாயோட தலைவன் எப்பயுமே பின்னாடி வருவான். எப்பயுமே தன்னுடைய மக்களோட பாதுகாப்பு, தன்னுடைய மக்களோட கஷ்டங்கள், தன்னுடைய மக்களோட பலவீனங்கள், இதை மனசில் வச்சு திட்டத்தை செயல்படுத்துறவன் தான் ஒரு சிறந்த தலைவனாக இருக்க முடியும்.